சும்மா அப்படியே சிட்டிக்குள்ளே ஒரு ரைடு போகும்ன்ட்டு எடுக்கிறேன். காட்டுமன்னார் கோயில் எங்கள் ஊர். ஏதாவது நல்ல பெட்ரோல் பம்பு இருந்தால் சொல்லுங்கள். நான் இன்னொரு பெட்ரோல் பம்பில் போடுவேன். அங்கே பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு போட்டாலும் கொஞ்சமாக தர்ற மாதிரி தான் ஒரு ஃபீலாக இருக்குது. இந்த ஹெல்மெட்டில் முன்னாடி மாதிரியே எனக்கு திரும்பவும் அந்த பிரச்சனை வந்துச்சுங்க. என்னென்னா 2 சைடும் வந்து என்னடா தம்பி பார்க்குறீங்க, இதுதான் பார்த்தீங்கன்னா காட்டுமன்னார் கோயிலில் இருக்க லால்பட்டை மீன் சந்தை. எங்கடா வரீங்க? சண்டே அது மார்னிங் லாக் போடலான்னு வெளில வந்தா பாண்டிச்சேரிலேருந்து வந்திருக்கு நமக்கு 7:30. செத்த மக்களே, பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ரெடியாக இருக்குது. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே மார்னிங் லாக் தான். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:58 ஆகுது. சும்மா அப்படியே சிட்டிக்குள்ளே ஒரு ரைடு போகும்ன்ட்டு எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா வார்மப்புக்கு ஓடிட்டுருக்கு. வாங்க போகலாம். வண்டி பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசர்வில் தான் இருக்குது. எங்கேயாவது கொஞ்சம் பெட்ரோல் போடணும். எங்கள் ஊர் பக்கத்தில் எங்கே பெட்ரோல் போடணுனாலே கொஞ்சம் அல்லாதாங்க இருக்குது. எனக்கு இன்னுமே தெரியல இங்கே ஒரு நல்ல பெட்ரோல் ஷாப்பு இருக்கா என்னான்னு. காட்டுமன்னார் கோயில் எங்கள் ஊர். ஏதாவது நல்ல பெட்ரோல் பம்பு இருந்தால் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா யார்கிட்ட போனாலுமே பெட்ரோல் ஏதோ கம்மியாக அடிக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. நான் இன்னொரு பெட்ரோல் பம்பில் போடுவேன். அங்கே பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு போட்டாலும் கொஞ்சமாக தர்ற மாதிரி தான் ஒரு ஃபீலாக இருக்குது. ஸோ பார்ப்போம். இன்றைக்கி சண்டேங்கிறதுனால பார்த்தீங்கன்னா காலையிலே கடத்தருலாம் விரிச்சோன்னு இருக்குது. போயிட்டு ஒரு பெட்ரோல் பம்ப் அங்கே இருக்குது நமக்கு பக்கத்தில். அங்கே போயிட்டு லைட்டாக பெட்ரோல் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். இதுக்கு முன்னாடியே நான் வீடியோ போட்டிருந்தேன், அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. துபாயிலேருந்து வந்த வீடியோ. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து இந்த யமகா ஃபேக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு எவ்வளோ பேர் கேட்டிருந்தீங்க. அதாவது எங்களுக்கு இதில் டவுட்டாக இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பார்க்காத நண்பர்களுக்கு இந்த வீடியோவோட பேக்லேயே நான் அந்த வீடியோவை தரேன், பாருங்கள். பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஒரு பெட்ரோல் பம்பு இருக்குது. இது கொஞ்சம் பழைய பெட்ரோல் பம்பு தான், ரொம்ப நாளாக இருக்குது. இங்கே ஓரளவுக்கு நல்லா போடுறாங்கன்னு தான் சொல்கிறாங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த ஹெல்மெட்டில் முன்னாடி மாதிரியே எனக்கு திரும்பவும் அந்த பிரச்சனை வந்துச்சுங்க. என்னென்னா 2 சைடும் வந்து தாவங்கட்டையை வந்து அடக்கிற மாதிரியே இருக்குது. அப்படியே அழுத்தி பிடிக்கிற மாதிரியே இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா பேசும்பொழுது வாயை சரியாக திறந்து பேச முடியல. பார்ப்போம். இந்த பெட்ரோல் பங்கில் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா தான் போடுவாங்க. ஆயில் போட்டு போடுறதுக்கு அங்கே போகணுமா? ஆயில் போட்டு போகணும். என்னடா தம்பி பார்க்குறீங்க? கைஸ் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டேன். 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன். 20 ml லிட்டருக்குன்னு சொன்னால் அப்படி அதுக்கு ஒரு 10 ரூபா. அதே மாதிரி 200 ரூபாய்க்குங்கும் போது 2 பாக்கெட் போடுங்கண்ணா. அப்படி 2 பாக்கெட்டுங்கும் போது 20 ரூபா போயிடுச்சு. பாக்கி பார்த்தீங்கன்னா 180 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிருக்கு. ஆனால் இவங்க வந்து பிடிச்செல்லாம் ஊற்ற மாட்டுறாங்க. ஆனால் இன்னொரு பெட்ரோல் பம்ப் இருக்குங்க, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஜக்கில் பிடிச்சி ஊற்றுறாங்க. அது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது என்னங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு ஏதோ ஒரு டவுட்டாகவே இருக்குது. கண்டிப்பாக காட்டுமன்னார் கோயில் நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா இது ஓகே தானா, இல்லை நான் சொல்கிறதுல தவறு கூட இருக்கலாம். அட்லீஸ்ட் நல்ல ஒரு பெட்ரோல் பம்பு எதுனாவது கொஞ்சம் சொல்லுங்கள். அதே மாதிரி ஓரளவுக்கு இல்லைங்க இது மாதிரி இந்த பெட்ரோல் பம்பில் இது மாதிரி தான் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சாலும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம மக்களுக்கு அது தெரியப்படுத்தலாம், வேறு ஒன்றும் இல்லைங்க. அதுக்காக தான் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கலாம்ல. இதில் கோப்ராவில் நான் மைக்கு செட் பண்ணியிருக்கேன். அந்த மைக்கு பார்த்தீங்கன்னா சம்டைம் வேலை செய்யாமல் போயிடுது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீடியோவில் இதே பிரச்சனை இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா சரியாக வேலை செய்யலை. அது டக்குன்னு அந்த உள்ளே இருக்கிற மைக் இருக்குது பாருங்கள், அந்த மைக்கோட அந்த ஸ்பீக்கர் இருக்குது பாருங்கள், டக்குன்னு அது வந்து அப்படியே எடுத்துக்குது. அதை சீக்கிரமாக சரி பண்ணிவிடுவோம். கண்டிப்பாக உங்களுக்கு கேட்குதுன்னு தான் நினைக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா காட்டுமன்னார் கோயிலில் இருக்க லால்பட்டை மீன் சந்தை. ஞாயிற்றுக்கிழமை சொல்லவே வேணாம், ஜெகஜோன்னு இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மீனெல்லாம் காலியாச்சுன்னு நினைக்கிறேன், எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கையில் ஆயில் ஓட்டிக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போடும்போது கையில் லைட்டாக ஆயில் ஓட்டிக்கிச்சு. அது பிசு பிசுன்னு இருக்குது, துடைக்கிறதுக்கு துணி வேறு இல்லை.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேராக அந்த வீராண ஏரிக்கு போகிறோம். அப்படியே போயிட்டு தான் நம்ம திரும்பணும். நான் பார்த்தீங்கன்னா அந்த வீராண ஏரியில் தான் பார்த்தீங்கன்னா மீன்லாம் வாங்குவோம் எப்போவுமே. ஏன்னா அது ஏரி மீன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லால்பட்டியில் இங்கே சந்தையில் விற்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா கடல் மீன். ஏரி மீன் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நம்ம அங்கே தான் எப்போவும் வாங்குறது. அது மட்டும் இல்லை, பாருங்க கொஞ்சம் நல்லா தான் போயிட்டுருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்கே போகிறாங்கன்னே தெரிய மாட்டுது. சரி விடுங்க, சண்டே அதுமா சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம். நம்ம யாரையும் குறை சொல்லக்கூடாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உயிர் மீனோட பிடிச்சிட்டு வர்ற அந்த டேங்க் தான். நம்ம முன்னாடிலாம் போகுது பாருங்க. இதில் வந்து சிலிண்டர்லாம் வச்சுருப்பாங்க, ஆக்சிஜன் சிலிண்டர் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வேலை செய்யணும் கைஸ். ரொம்ப கரம்பரை எங்கே பார்த்தாலும் சத்தம் வந்துகிட்டே இருக்குது. ஃபைனான்ஸ் டைட்டாக இருக்கிறதுனால போக முடியல. சீக்கிரமாக போவோம். பார்த்தீங்கன்னா வீராண ஏரி இதுலேருந்து ஆரம்பிச்சிச்சு. நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வீராண ஏரியை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காத நண்பர்கள் சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். ஆனால் இதில் நல்லா காற்றடிக்குங்க. நல்லா ஜெகஜோதியாக உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் வேடிக்கை பார்க்கலாம். நல்லா டைம் பாஸ் ஆகும். இங்கேயே பாருங்கள், நிறைய நண்பர்கள் உட்காந்துருக்காங்க. உட்காந்து நல்லா காற்று வாங்கலாங்க கைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம். சரி, நம்ம எப்போவும் வாங்குற இடத்துல மீன் இருக்கான்னு பார்த்துட்டு போவோம். மீன் இருந்துச்சுன்னா வாங்கிட்டு போகலாம். ஓகேங்களா? காலையில் நம்ம பார்த்தீங்கன்னா இட்லி தான் சாப்பிட்டோம். ஆனால் இன்றைக்கி மீன் இருந்துச்சுன்னா மதியானம் மீன் குழம்பு, அப்படி இல்லைன்னா ஏதாவது சாம்பார் ரசம் அப்படியே சாப்பிட்டுக்க வேண்டியதான். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ உடனே வராது. ஆனால் உங்களுக்கு எனக்கு கண்டிப்பாக வரும், அப்டேட்டாக வந்துக்கிட்டே இருக்கும் வீடியோ. அதுக்கு நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு அப்டேட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மீன் விற்கிறாங்க. ஆனால் இது நம்ம ஆளா என்னன்னு தெரியல. ஏன்னா நம்ம எப்போவுமே வேற ஒருத்தட்ட வாங்குவோம். பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் இல்லை. ஆக்சுவலாக நான் போன வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த வீராண ஏரியில் வரும்போது தான் நினைக்கிறேன், அப்போ நான் அவனோட மீன் வாங்குறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்போ ஒரு ஆள் இருந்தாப்புல. ஆக்சுவலாக இப்போ அவர் இல்லைங்க. அவர் வந்து இப்போ ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாப்லைங்களா. அதனால் இப்போ அவரோட தம்பி தான் ஒருத்தர் வந்து மீன் வித்துட்டு இருக்காரு. நல்லா தான் இருந்தாப்புல, திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாப்புல. என்ன பிரச்சனையோ தெரில. இங்கேயும் பார்த்தீங்கன்னா மீன் விற்கிறாங்க. ஆனால் மீன் காலி ஆயிடுச்சிங்க. ஆஹா, இதுதான் நம்ம வாங்குற கடைங்க. எனக்கு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. இந்த கடை தான், ஆனால் மீன் காலி ஆயிடுச்சு. சரி, ஓகே. இன்னைக்கு நமக்கு மீன் சாப்பிட கொடுத்து வைக்கல கைஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக இது நான் கிராமத்தில் இருக்கும்பொழுதே இங்கே வந்து படிக்கிறப்ப ஒர்க் பண்ணுறப்ப, ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும் காட்டுமன்னார் கோயில் வந்து என் ஊர் கிடையாது. அங்கேருந்து பக்கத்தில் நமக்கு ஒரு 7 கிலோமீட்டர் தான் நம்ம கிராமம். ஆனால் நான் படித்ததெல்லாம் இங்கே தான், கொஞ்சம் ஒர்க் பண்ணதும் இங்கே தான். அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். அப்போ என்கிட்ட சைக்கிள் இருந்துச்சு. சைக்கிள் எடுத்து வந்து நேராக அந்த கட்டமலை உட்காந்துருவேன். பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ஒரு பேஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எந்த இஷ்யூ இருக்காதுங்க. நல்லா குழுன்னு காற்றடிக்கும். அதிலே பார்த்தீங்கன்னா மைண்டு ஃப்ரெஷ் ஆகிடும். ஆனால் கைஸ், இந்த ரோட்டில் கொஞ்சம் பார்த்து தான் போகணும். பார்த்தீங்கன்னா மாடுலாம் கொஞ்சம் நிறைய நிற்கும். இங்கே பாருங்க, சின்ன குதிரை நிற்குது. அதே மாதிரி கொஞ்சம் பார்த்து போகணும். ஏன்னா இது வந்து மெயின் ரோடுங்க, சேத்தியாத்தோப்பு மெயின் ரோடு. நிறைய வண்டி பஸ் அடிக்கடி போவோம். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். என் கோபுரோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் பேட்டரி பயங்கரமாக சூடாகுதுங்க. அதே நான் வந்து அபுதாபியில் இருக்கும்பொழுது ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டூப்ளிகேட் பேட்டரி தான் அது. 2 பேட்டரி கொடுத்தாங்க ஒரு சார்ஜரோட. அது ஆனால் சார்ஜ் அதிக நாள் நிற்க மாட்டேதுங்க. ஒரு நட சார்ஜ் எடுத்தோம்னா ஒரு 30 நிமிஷம் வீடியோ எடுக்கலாம், அவ்வளோதான். ஆனால் பார்த்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு சூடாக மாட்டுது. என்னன்னு தெரியல. இல்லை எல்லா கோபுரமும் இப்படி தான் இருக்குமா என்னன்னு தெரியல. எனிவே பார்த்தீங்கன்னா பாருங்கள், சேத்தியாத்தோப்பு போகிற பஸ் வருது பாருங்கள். அதனால தான் இந்த ரோட்டில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். பைக்கில் வரவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க. ஆனால் இது ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியருங்க. நல்லா ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு என்ன சொல்கிறதுனா, பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். ஒரு ஜாலியாக இருக்கும். காரில் பண்ணாலும் சரி, அப்படியே ஒரு ஹாப்பியாக இருக்கும். 2 சைடும் பார்த்துட்டே வண்டி ஓட்டுறது. ஆக மொத்தம் இன்றைக்கி நமக்கு மீன் குழம்பு இல்லை, அது மட்டும் கன்ஃபார்மு. ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் இல்லாமல் போகுதுன்னா ஒரு பெரிய இதுதான். சரி, ஓகே. ஆனால் ஒன்றுங்க, போகிற வழியில் லால்பேட்டையில் சாப்பிட்டு போவோம். முதல்ல ஒரு டேப் வாங்கணுங்க. பார்த்தீங்கன்னா அந்த மைக்கு தான் தெரியல. இப்போது நான் பேசிக்கிட்டே போயிட்டுருக்கேன். ஆனால் அது ரெக்கார்ட் ஆகுதா என்னங்கிறது எனக்கு ரொம்ப டவுட்டு தான். ஏன்னா அந்த மைக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா என் வாய்க்கு கீழே போயிடுச்சிங்க. தாவங்கிட்ட கீழே போயிடுச்சு. எப்படி இருக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வீடியோவில்.
இன்றைக்கி என்ன இங்கே பேரிகார்டெலாம் போட்டிருக்காங்க என்னன்னு தெரியல. நார்மலாக இங்கே பேரிகார்டு இருக்காது. ஒரு வேளை சண்டே இருக்கிறதுனால பேரிகார்டு போட்டிருக்காங்களா? ஏதாவது இல்லை, ஏதாவது முக்கியமான மாநாடுகள் அது மாதிரி ஏதாவது வருதான்னு தெரில. பார்த்தீங்கன்னா காட்டுமன்னார் கோயிலே மெக்கானிக் இருக்காப்புல. நான் ஆல்ரெடி உங்களுக்கு அதை பற்றி சொல்லியிருந்தேன். பார்க்குறாரு தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன ஒன்றுன்னா, இவர்கிட்ட நம்ம இப்போ இங்கே ரிப்பேர் பண்ணுறோம்னு வச்சிங்களா, வண்டி எங்கே விட்டுட்டு இங்கேருந்து நம்ம ஜாமான்லாம் வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு தான் வேலை பார்த்து வரணுங்க. இப்போ வச்சிங்களா, இன்ஃபேக்ட் நான் சொல்கிறேன்னா இந்த லேத் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் முடிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, ஜாமான் வந்து இந்த ஊரில் கொஞ்சம் கிடைக்காதுங்க. பார்த்தீங்கன்னா ஜாமானும் வெளியூர் போய் தான் வாங்கிட்டு வரணும். அதனால தான் நான் ஒரே வழியாக அந்த கும்பகோணம் போகலாமான்னு நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக் இருக்காப்புல. அவர் எப்படி என்னங்கிறது தெரியல. ஏன்னா முன்னாடி நல்லா பண்ணிட்டு தான் இருந்தாப்புல. இப்போ எப்படி பண்ணுறாப்புல என்னன்னு தெரியல. போய் பார்ப்போம். பின்னாடியே ஒரு எலக்ட்ரிஷியன் கடை இருக்குது. சரி, அங்கே போகும்போது வாங்கிக்கலாம். அதனால் வந்து நான் இதை வந்து கும்பகோணம் போயிட்டு சரி பண்ணலாமான்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கேங்க. ஏன்னா ஒரு இன்ஜின்லேயே வேலை இருக்குது. கிராங்க் சத்தம் கேட்குது, கிளட்சி சத்தம் கேட்குது. ஃப்ரெண்டு சேகாப்சரில் ஏதோ சம்திங், ஃப்ரெண்டு போர்க்கில் ஏதோ சம்திங் இஷ்யூ இருக்குது. பார்க்கலாம் கைஸ். ஏய், எங்கடா வரீங்க கைஸ்? மரண பயத்தை காட்டுறானுங்க பாருங்க. இப்படி வந்தால் நம்ம எங்கே விலகிறது சொல்லுங்கள்? சண்டே விழாக்குன்னு வந்தால் நம்மளை சாகடிச்சிடணும். இவருக்கு இங்கே தான் ஒரு கடை இருந்துச்சு, ஒரு ஹோட்டல் சொன்னாங்க. சண்டே அது மார்னிங் விழாக்கு போடலான்னு வெளில வந்தால் பாண்டிச்சேரிலேருந்து வந்திருக்கு நமக்கு 7:30. செத்த நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம சோழியை முடிச்சு விட்ருப்பாங்க. எனிவே ஜஸ்ட் மிஸ்ஸு. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எலக்ட்ரிஷியன் கடை இருக்குது. இங்கே பார்த்தேன், வழியில் பார்த்தேன். இப்போவும் நான் பேசிக்கிட்டே தான் இருக்கேங்க. ஆனால் அந்த மைக்கு தான் ஒழுங்காக இருக்கா என்னன்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிஷியன் கடை இருந்துச்சு. எங்கே இருக்குது? தான் இருக்குது. ஒரு டேப் ஒன்று வாங்கியே ஆகணுங்க, ஒன்றும் பண்ண முடியாது. டேப்பு பார்த்தீங்கன்னா ஒரு டேப் ஒன்று வாங்கிட்டு போய்டும். பார்த்தீங்கன்னா டேப்பு வாங்கிட்டேன். இந்த வாய்க்காலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தண்ணி போகுங்க ஒரு டைம்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியே வர மாட்டுது. இந்த சைடில் இருக்க இந்த டேமு அது திறந்தே விட மாட்டுறாங்க. என்ன ரீசன் தெரியல. எனிவே பார்த்தீங்கன்னா டேப் வாங்கியாச்சு. இங்கே ஒரு கூத்து ஒன்று நடந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் பாக்கெட் பால் வாங்கலான்னு கடைக்கு போனேங்க. போயிட்டு இன்றைக்கி தேதி 24 ஆச்சு. 1 லிட்டர் வாங்கிட்டு போகலாம். 1 லிட்டர் வாங்கிட்டு போயிட்டு வச்சுட்டு அப்புறம் சாப்பிட்லாம். சும்மா எதுக்கு வரணும் அப்படின்ட்டு 1 லிட்டர் பால் கேட்டால் கொடுத்தாங்க. அப்புறம் தான் யோசனை பண்ணேன், எக்ஸ்பிரி டேட்டை செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோ ஆரம்பிக்கும் போது நான் 23ன்னு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நீ தேதி 24. சரி, 24 ஆச்சு, எத்தனாம் தேதி வரைக்கும் இருக்குன்னு பார்த்தா 27ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்பிரி இருக்குது. சரி, 27 வரைக்கும் தாங்குமான்னு சொல்லிட்டு எடுத்து யோசனை பண்ணிவிட்டு ஒரு பால் வேணான்னு சொல்லிட்டான். 1 லிட்டரு 2 பாக்கெட் கொடுத்தாரு. 1 லிட்டரு ஒரு பாக்கெட் பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் வேணான்னு சொல்லிட்டான். அவர் உடனே கேட்டார், ஏன்னு கேட்டார். நான் சொன்னேன், இதில் இன்றைக்கி தேதி 24, 27 தேதி வரைக்கும் தான் எக்ஸ்பிரி இருக்குது. அதனால் என்னால் வச்சு சாப்பிட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருங்க, நீங்கள் தாங்க ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்து இந்த எக்ஸ்பிரி டேட்லாம் பார்த்து வாங்கிட்டு போகிறீங்க. இது வரைக்கும் இங்கே யாருமே வந்து எக்ஸ்பிரி டேட்டை பார்த்து வாங்கிட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. அப்போ என்ன பண்ணுவாருன்னு தெரியல. எக்ஸ்பிரி ஆன பால் என்ன பண்ணுவார்? சரி, ஓகேங்க. எனிவே அவர் என்னமோ பண்ணட்டும். ஜஸ்ட்டு நான் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அங்கே இருக்கும்போது வரைக்கும் எக்ஸ்பீரி பார்த்து தான் வாங்கணும். அந்த பழக்க தோசையில் செஞ்சுட்டேன். ஒருவேளை நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எதையும் பார்க்காம வாங்கிட்டு போயிருக்குமோ. எனிவே ஓகே கைஸ், நல்லா காற்றுங்க. நல்லா வெயிலும் இல்லாமல் நிழலும் இல்லாமல் அப்படியே ஒரு நார்மலாக ஒரு காற்று. ஓகே, இதோட நம்ம வந்து மார்னிங் பிளாக்கை முடிச்சுப்போம். இப்போ ஆனால் மார்னிங் கிடையாதுங்க, இப்போ மதியானம் ஆகிடுச்சு. இன்ஃபேக்ட் சாப்பாட்டு டைமே முடிய போகுது. சாப்பாடு பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன். நான் அந்த ஹோட்டலில் சாப்பாடு வாங்கின பாருங்க, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் யாராவது அந்த ஹோட்டலில் சாப்பிட்டுருந்தாலோ இல்லை லால்பேட்டையில் ஃபேமஸான ஏதாவது ஹோட்டல் இருந்தாலோ கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தெரிஞ்சுப்போம், அங்கேயும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்ப்போம். எனக்கு வந்து பர்சனலாக நான் சாப்பிட்டதில் எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்களும் வாய்ப்பு கிடைச்சா சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், பிடிக்காமலும் போகலாம். பாருங்கள் பெட்ரோல் போட்டுட்டு வராங்க, வந்துட்டு இந்த சைடு வண்டி வர்றதே கவனிக்க மாட்டாங்க, டக்கு டக்குன்னு ஏறிடுறாங்க. எனிவே ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.
டாட்டா பை பை, see you guys. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா பிக்கப்லாம் தான் இருக்குது, ஆனால் இல்லை பிக்கப் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா கிராங்கு பயங்கரமாக சுத்தம் கேட்குது. ஓகே கைஸ், see you.